நீ இல்லன்னு போய் சொல்ற. நான் அது மாதிரி எல்லாம் போய் சொல்லணுமா? இல்ல. என்னுடைய அண்ணன் எந்த சொல்றீங்க? ரெண்டு பேரும் அது பிச்சைக்கார நாய, அது இறந்த நாய, அது ஒரு சாப்பாட்டுக்கு விதிலாத நாய, அது தட்டிப்பட்டு இறமிட்டு திருப்பட விதிலாத நாய, அது பொறமாக்கு நாய, அது போலிக்கு நாய. ஒரு மகளை கூட்டி போய் உன் அண்ணன் கூட்டி வச்சு. இல்லம்மா இல்லையா, இல்லன்னு போய் சொன்ன காது பிடிச்சு முடியும். நாங்க ஏழையா பிறந்து விட்டோமே தவிர அது மாதிரி வேலை செய்ய மாட்டேங்க. அந்த வேலை செய்ய மாட்டீங்க. ஒண்ணுமே தெரியாது. நெல் வளர்றது தெரியுதா, நெடாக்கிறது தவறே செய்யவில்லை என்று பலமுறை எடுத்துக் கொள்கிறோம். இப்படி வார்த்தையை கேளாமல் நான் தான் தவறு செய்தேன் என் மீது மீன்படி சுமத்தி விட்டேன். நாங்கள் என்னையா தவறு செய்தோம்? நாங்கள் செய்த தவறு ஏழையாக பிறந்ததான் ஐயா, ஏழையாக பிறந்து விட்டோம். மற்றவரை பார்ப்பவர்கள் எங்களை பார்த்து ஏழுமாக பேசுவதற்கு வாழ்க்கையை நடத்தவில்லை ஐயா. சாட்சி இல்லா வழக்கும் சாரீரமில்லா சங்கீதமும் சபைக்கு இருக்காது என்று உரைப்பார்கள். அதுபோல் ஆகிவிட்டது எங்கள் நிலைமை. சாட்சி இல்லாமல் நானும் என் தங்கையும் இப்பொழுது சஞ்சலத்திலே அகப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஐயா. இதெல்லாம் நடக்கிறது அப்பவே தெரியும். யார் எப்பேற்பட்டவன், ஏழைப்பட்டவன், ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன், பணம் காசு என்றால் என்னவென்று தெரியாம வளர்ந்தவன். அவன் தரலை சத்து வைக்கமா இருக்கணும், தகுதிக்கு ஏற்றபடி ஆசைப்பட்டு இருக்கணும். ஆனா தங்கச்சி அழகா இருக்கிறானே, தங்கச்சிய மாப்பிள்ள பார்த்தாங்க பெண் கேட்டு வர்றவன் எத்தனை சவரம் கேட்பானோ அப்படின்னு முயற்சி. அண்ணன் தங்கச்சி இருவரும் சேர்ந்து திட்டிய சரி திட்டம் இது. அரண்மனைக்குள்ள சென்று ஆனந்தியோட தோழியாகி விட்டால் ஆனந்தி எப்படியாக நம்ம திருமணம் செய்து கொண்டால் தங்கச்சி நம்ம ஜாம் திருமணம் செய்து கொடுக்கலாம். ஏமா அப்ப மூட்டு போனோம், எல்லாம் நம்ம வீட்டு போனோம், எல்லாம் நம்ம வீட்டு போனோம். எடுத்து தங்கச்சி நல்ல ஒரு திருமணம் செய்து கொடுத்தாரு. திருச்சி திட்டம் போட்டு தங்கையை உள்ள அனுப்பலாம். அவளை வந்தா மலர்வனம் அழைத்து போனா அண்ணன் மலர்வனத்துக்கு வர சொல்லிட்டா அங்க போய் காதல சொல்லிருப்பா நம்ம குழந்தை முடியாதுன்னு சொல்லிருக்கோம். வலுக்கட்டாயமா கையை பிடிச்சி இழுத்துக்கிறான். நல்ல வேலை நம்ம வந்து காப்பாத்திட்டோம். இதெல்லாம் அல்ல அடியா அவ்வளோ உள்ள போட்டு போயிருக்கோம். ஐயா சத்தியமாக உரைக்க நினைக்கா எந்த தவறுமே நான் செய்யவில்லை ஐயா. ஆயிரம் முறை எழுத்தக்கூடியவர்கள் வார்த்தையை நீங்கள் நம்பவே மாட்டேன். சாட்சி இல்லாமல் இப்போது நாங்கள் இருவரும் சஞ்சலத்தில் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஐயா. படித்தவன் சொல்தான் சபை கேட்குமா, படைத்தவன் சொல்தான் சபையை மீறுமா? நாங்கள் ஏழையாக இருப்பதினால் எங்கள் மீது நீங்கள் வீண்படி சுமத்தி விட்டு நான் தான் தவறு செய்தேன் என்று நீங்கள் சந்தேகப்படுகிறீர்கள். தர்மத்தின் வாழ்வதனை சோதிக்கவும் இந்த தர்மமே வெல்லுமென பெரியவர்கள் நான் தான் தவறு செய்தேன் என்று நீங்கள் நினைக்கிறேன். நான் தவறு செய்தேனா இல்லையா என்று நிரூபிக்க வேண்டும் என்றால் உன் மகளையே அழைத்து கேட்டு போறாங்க ஐயா. உண்மை என்ன தெரியும்? அமைச்சரே கேட்டியா? நல்ல கஜாகதை வந்து ஒருத்து திட்டி வரத்தை கூறுமாப்பது போல் பாலுக்கு காவல் போனியா? பாலுக்கு காவல் போனன்ற மாதிரி இவன் செய்த தப்புக்கு நம்ம கோயில் சாட்சி சொல்லணுமா? சரி நம்ம மனித கணக்கு தானே கூப்பிட்டு கேட்டா சொல்லிட்டு போகுது. வாயு நிக்காது பதுக்குதா, அப்படியே அடங்கிறியணும்மா. ஐயா அடி சூத்து காட்டு மாறியாத்தா, என்ன குழந்தை வர சொல்லு தடிக்கணும் வருது. ஐயோ ஆனந்தி, வருகின்ற வெள்ளிக்கிழமை உடைய அண்ணனுக்கு மணிமுடி சூட்டு விழா. அந்த மணிமுடி சூட்டு விழாவிலே உடைய தாய் மாமன் முதல் மாலை போடக்கூடாது. மலருடன் செல்ல வேண்டும். மலர்களை பறித்து மாலையாக தொடுத்து முதல் மாலை அண்ணனுக்கு போட வேண்டும். மலர் உனக்கு சட்டை அல்லவா? அந்த மலர் வனத்திலே நீ தனியாக இருக்கும் போது உன்னை கட்டி பிடித்து உடைய கற்பை சூறையாட நினைத்தாரே இதோ நிற்கின்றானே இவனா பார்த்து சொல்லுமா? தைரியமா சொல்லு மாமா. நாங்க சொல்லு. அப்பா இருக்கு பார்வை தெரியாதப்பா, பார்வையே தெரியல. தெரியவில்லையா? நடிக்கிறாங்க. அப்பா நான் நந்தவனத்துக்கு சென்று அங்குள்ள குளத்திலே இறங்கி நீராடி விட்டேன். அங்கு யாரோ ஒரு தவசி ஒருவர் தவறு இருந்தார். சரி, அவர் என்ன கூறினா தெரியுமா? அது ஆண்டவனுக்குரிய நீரம், அதை யாருமே அசுத்தம் செய்யக்கூடாதான். நான் தெரியாமல் இறங்கியதால் கண்ணிருந்து இப்படிப்பட்ட பாவத்தை செய்த உன்னை பார்வை பார்க்க வேண்டும் என்று சாபத்தை கொடுத்துட்டே இருப்பா. கண் பார்வை அழிஞ்சு போச்சு. கண் பார்வை அழிந்து விட்டதா?
பாதத்தில் கத்தினேன், அழுதேன். சுவாமி, நான் தெரியாம செய்ததுக்காக இப்படிப்பட்ட தண்டனை கொடுத்து விட்டாயே, எனக்கு பார்வை கொடுங்க என்று கேட்டேன். அந்த குலத்திலே தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும், சத்தியம் காத்த உத்தமனாக இருக்க வேண்டும், தன் தாரத்தை தவிர மற்றவர் தாயாக தமக்காக நினைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உத்தமன் வந்து அந்த குளத்திலே இறங்கினால் அந்த நீரானது சுத்தமாகிவிடும். சரி, அதே போல் அதிலே பூக்கக்கூடியது பாரிஜாத மலர் ஒன்று இருக்கிறது. பாரிஜாத மலர். அந்த மலர் பூத்த பிறகு அந்த மலரை கொண்டு வந்த அவனி, உன் கண்களிலே கசக்கி விட்டால் உனக்கு பார்வை தெரியும் என்று கூறிவிட்டான்ப்பா. அது யாரு எடுத்து வர போறாங்களோ என்ன ஆகுமோ தெரியலப்பா. அவன் சரி, அப்புறம் உத்தமன் யாரு இருக்காங்க ஒன்று புரியவில்லை. நேத்து செஞ்சு பஸ் ஸ்டாண்ட்ல குறிக்கார பொண்ண கையை பூச்சி எடுத்துட்டு உதவாங்கண்ணா. இவங்களுக்கு தான் உத்தமனா நல்ல சேரம் பண்ணி அது நாங்க எடுக்கிற தம்பிடாது. ரெண்டு பேரும் ஒண்ணு மாதிரி இருப்பா. பார்த்தா நான் தான் வேணாம், எல்லாம் குமரிங்கிறாங்க உன்னை போட்டு. இவரு தான் உத்தமனா. 12 ஆண்டுக்கு ஒரு முறை பூத்தது பாரிஜாத மலர். அந்த குளத்திலே இறங்கிய நீராடுபவன். இவள் இறங்கியதால் சுத்தமடைந்த குளம். அந்த உத்தமன் சென்று இறங்கினால் புண்ணியம் அடையும். அந்த மலரானது கையில் பறித்து கொண்டு வந்து கசக்கி கடையில விட்டால் தெரியும். அப்படிப்பட்ட உத்தமன் என்ன மாதிரி யாரு இருக்காங்க? சத்தியத்தை காத்த உத்தமன் நானே, தாய்க்கு தலைமகன் நானே, கொட்டு தலைகிட்டு மனைவிட்டாரே. மற்ற பெண்களை பார்த்தால் சத்தியமா தாயா தம்பி காப்பாற்று தாலி அறுத்துட்டு வந்த பையடா. அப்படிப்பட்ட உத்தமன் யாரு இருக்கிறார்கள்? நான் போய் வர நடை கம்மிடுறா. இன்னொரு பொம்பளை கை பூச்சி எடுத்துட்டு உதவாங்க போறியா? தவறே செய்யவில்லை என்று பலமுறை எடுத்துக்கொள்ளி இவருடைய வார்த்தையை கேளாமல் நான் தான் தவறு செய்தேன். நீங்கள் தவறாக புரிந்து கொள்கிறீர்கள். அந்த வீட்படியும் சந்தேகத்தினால் போக்க வேண்டும் என்றால் நானே தாய்க்கு தலைவன், நானே சத்தியத்தை காத்த உத்தமன். ஒரு பெண்ணை பார்த்தால் தாயாகவும் தங்கையாக நினைக்கக்கூடியவன். அப்படி நினைத்தது உண்மையானால் இப்பொழுது உன் மகளின் கண்பார்வை வைப்பதற்காக நான் சென்று அந்த குளத்திலே நீராடி அந்த பாதுகாவலை நானே பெற்றவன். இளவரசி தெரியாம இறங்கிறதுக்கே கண் பார்வை போயிடுச்சு. யாரு ஏழப்பட்டவன், வாழகிற வளர்கிறேன், தவறு செய்து விட்டேன் மன்னா, என்ன மன்னிச்சுன்னு சொல்லு. மன்னிச்சு விட்டுறோம். மலர் நாங்க எப்ப எடுத்துக்கிறோம். அங்க போன குளத்துல முழுகி இறந்து செத்து போயிடுடா பாவி. செத்துது அவனா தேடிக்கிறான் உயிரை. என் உயிரை அதே இடத்தில் விட்டாலும் தவறு. பாரிஜாத மலர் இல்லாமல் நாட்டில் பாதப்படுவி ஏற்படாது. மன்னால் மனதோடு வருவி, இல்லை என்றால் என் உயிரை அதே இடத்தில் மடித்துக் கொள்வேன். ஐயா காலனிவன் அழைக்கிறான். வளைய போற சரி, நான் வர வீட்டு வரைக்கும் போடுறான். கால சுத்திர பாம்பு கடிக்காது விடுமா? போவாது. அணைய போற விளக்கு சுடர் விட்டு எரியுது. இவன் சாவுக்கு அவனே 4 குடிச்சிக்கிறான். சாப்பிட்டோம். எனக்கு தேவை என் மகளுக்கு கண் பார்வை வேண்டும். சரி, இப்போதே புறப்படி அந்த குளத்தில் இறங்கி நீராடி விட்டு அந்த மலரோடு வர வேண்டும். அப்படி வரவில்லை என்றால் என்ன செய்வது? ஐயா நிச்சயமாக கொண்டு வருவதையா பாரிஜாமலரை. ஆனால் உன் மகளின் கண்பார்வை கிடைப்பதற்காக பாரிஜாமலரை தேடி நான் செல்கிறேன். நான் சென்று வருவதை உங்களால் எனக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது. உதவி தேவையா? என்ன வேணும்? பொன் வேண்டுமா, பொருள் வேண்டுமா? இல்ல நீ போய் வர வரைக்கும் படைமலை தேவையா? வேண்டாம், பொருள் வேண்டாம். எனக்கு எதுவுமே தேவை கிடையாது. எனக்கு என்று சொந்தம் என்று சொல்வதற்கு என் தங்கை ஒருவன்தான். சரி, என் தங்கைக்கு என்று சொந்தம் என்று சொல்வதற்கு நான் ஒருவன்தான். இதுவரையில் ஒரு நிமிடம் என் தங்கை நான் பிரிந்ததே கிடையாது ஐயா. இப்போது என் உயிருக்கு உயிரான தங்கை நான் விட்டு பிரிந்து கிளப்புகிறேன். சரி, நான் சென்று வருவதை என் தங்கைக்கு யாரையா பாதுகாப்பு? நான் பாத்துக்கிறேன். பாத்துக்குவேன். உதவாங்க காரி மூய்த்து பஸ் ஸ்டாண்ட்ல இவரு பாத்துக்க. இவரு தான் உயிரை காக்கா முத்தல் மாதிரி வேலை. சரி, அந்த மலரை கொண்டு வர வரை கூட தங்கைக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேராது. பாதுகாப்பு போதுமா? நாட்டிலே எனக்கு யார் மீது நம்பிக்கை கிடையாது. இந்த நாட்டையே காக்கக்கூடிய கொத்தமணிகள் உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையினால் என் தங்கையை நான் அரண்மனை விட்டுவிட்டு செல்கிறேன். நான் சென்று வருவதை தங்கைக்கு நீங்கள் ஐயா பாதுகாப்பு. நான் இருக்கின்றேன். இப்போதைய புறப்படு. அந்த பாதுகாத்த மலரோடு வர வேண்டும். புறப்படு.